பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்கழி வந்துருச்சு, பௌர்ணமியும் வந்துருச்சு, திருவாதிரையும் வந்துருச்சு. அதனால திருவாதிரைக்காளி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். இப்போ திருவாதிரைக்காளிக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பச்சரிசி, பாசி பருப்பு, மண்டவெல்லம், தேங்காய் துருவியிருக்கேன், அப்புறம் கேஷ். இவ்வளவே தாங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரியே தான் நம்ம திருவாதிரைக்காளியையும் எவ்வளோ டேஸ்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பருப்பையும் அரிசியையும் வறுக்க போறோம். அந்த பதத்தை தான் நான் இப்போ சொல்ல போறேன். பேன் ஹீட் ஆனதும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லிம்லயே வச்சு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடணும். அந்த அளவுக்கு வறுக்கணும். ஆனா ஃபுல்ல வச்சு வறுத்துறாதீங்க. ஸ்லிம்ல வச்சே வறுத்துட்டே இருங்க. ஃப்ரை பண்ணிட்டே இருங்க கண்டினியூஸா விடாம. பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இதை அடுத்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியையும் வாஷ் பண்ணி நான் இதுல சேர்த்திருக்கேன். இதை நம்ம இப்ப வறுக்க போறோம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ண போறோம். இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி தான் கிண்டணும். நல்லா வறுத்து எடுத்துடணும். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துடணும். நம்ம சாமிக்கு நெய்வேத்தியமாக பண்ணுறதுனால நல்லா பாசிப்பருப்பு, பச்சரிசி இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் பச்சரிசி. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆஃப் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பையும் இந்த பச்சரிசியையும் மிக்சியில் அரைகுறையாக அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைக்கக்கூடாது. நல்லா மீடியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக பச்சரிசி மாவை வாங்கி அப்படியே கிண்டி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம். இது மாதிரி பண்ணோன்னாலே அதுக்கு தனி டேஸ்ட் வரும். சாமிக்கு பண்ணுறதுனால இந்த ஆர்டரில் பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல டேஸ்ட்டை கொடுக்குன்றதுனால தான் நான் அப்படி ஃப்ரை பண்ணி நான் பண்ணுறேன். அடுத்து இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் திரிச்சிடலாம். கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த கனமான பாத்திரத்தில் ரைஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அடுத்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்பனா தான் அந்த இதில் பாத்திரத்தில் ஒட்டாது. அதுக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சத்தும் கூட. இப்போ சைட் பை சைடு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெய் போட்டு நம்ம கேஷ்யூவை வறுத்து வச்சுக்குவோம். ஃப்ரை பண்ணி இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நெய். எப்படி அப்படின்னா, நான் பட்டர் நல்லா பசும்பாலில் ஆடையை கலெக்ட் பண்ணி வச்சு பட்டர் எடுத்து முருங்கை இலை போட்டு நல்லா உருக்கின நெய் இது. அதனால தான் இந்த கலர்ல இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம். அந்த மாதிரி ஒரு நெய் சேர்த்திருக்கேன். இப்போ கேஷ்யூவை போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் வந்தால் போதும். ரொம்பவும் கருக விட்டுற வேணாம். டக்குன்னு அது கருகிரும் கேஷ்யூ நட் மட்டும். அதனால பார்த்துக்கோங்க. ஸ்லிம்லேயே வச்சு விடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும். இதை ஒரு இதில் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி சேர்த்து மண்டவெல்லம் எடுத்துக்கிறோம். ஏன்னா மண்டவெல்லில் கொஞ்சம் மண் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபில்டர் பண்ணிட்டுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மண்டவெல்லத்தை எடுக்கிறோம். நான் 1 கப் அளவு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 கப் அளவுக்கு மண்டவெல்லம் சேர்த்துருக்கேன். அதை நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இது சப்போஸ் நம்ம மண்டவெல்லத்தில் மண் இருக்கா அப்படின்னா இது செடிமெண்ட் ஆயிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. ஆறுனதை நல்லா ரவை மாதிரி திரிச்சு வச்சுக்கோங்க. இந்த அளவு தான் திரிக்கணும். ரொம்ப சாஃப்டாக திரிக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கு குக்கர்ல கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி கொதிச்சிருச்சு. அளவு 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சொல்லியிருக்கேன். அந்த அளவு நம்ம இப்ப கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில திரிச்சு வச்சிருந்ததை சேர்த்துக்கிறோம். கொட்டும் போதே நல்லா சேர்க்கும் போதே நல்லா தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். அதனால கிண்டிட்டே இருங்க. போட்டு நல்லா இப்போ அதை கைவிடாம கிண்டிட்டே இருக்கேன். கைவிடாம கிண்டிட்டே இருங்க. சப்போஸ் தண்ணி பத்தலை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கொதிக்க வச்ச தண்ணியை தான் திரும்பவும் ஆட் பண்ணணும். பச்சை தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வேணுன்ற அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்மா மாதிரியே தாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். கைவிடாமல் மட்டும் கிண்டிட்டே இருங்க. அப்படியே லைட்டாக ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மண்டவெல்லத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு. இதை கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல பூரா வெளியில தெரிக்கும். அதனால கவர் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வேகட்டும். இது இப்போ எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் அடிப்பிடிக்காம இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் நல்லெல்லாம் சேர்த்துருக்கோம். நம்ம இருந்தாலும் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. நம்ம திருவாதிரைக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வந்திருக்கணும். ஒட்டாம இருக்கும் நல்லாவே. நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ண போறோம். நெய் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கேஷ்யூ உங்களுக்கு வேணுன்ற அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். நம்ம நெய்வேத்தியம் ரெடி ஆயிடுச்சு. சிவனுக்கு இவ்வளவுதாங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்க சர்வ் பண்ணும் போது, நெய்வேத்தியம் பண்ணும் போது நீங்க தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. அப்படின்னா நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். சர்வ் பண்ற நேரத்துக்கு மட்டும் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. ரிமைனிங் அப்படியே பேலன்ஸ்ல வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கதையே இருக்குங்க. இந்த திருவாதிரைக்காளி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மார்கழி மாசத்துல வர பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்க. அது இந்த வருஷத்துல எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 6/1/2023
வருது. அதாவது 6/1/2023 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம சிவபெருமான் எங்க இருக்கிற சிவபெருமான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மங்கையில மரகத சிலைன்னு ஒண்ணு இருக்கும். அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆருத்ரா தரிசனம் நடக்கும். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுக்கு வந்து சந்தன காப்பு போட்டிருப்பாங்க. அன்னைக்கு இந்த சந்தன காப்பெல்லாம் வந்து எடுத்துட்டு மரகத லிங்கமா காட்சி அளிப்பாரு நவ சிவபெருமான். அதை நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலா இந்த கலிவிரதம் விட்டு, திருவாதிரை கலிவிரதம் விட்டு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணி அந்த சிவபெருமானுக்கு நம்ம வந்து சமர்ப்பணம் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப அறிவாற்றலை கொடுக்குமா. ரொம்ப சுமங்கலி பெண்கள் எல்லாருமே சாப்பிடணும். அவங்களோட கணவருக்காக விரதம் இருந்து இந்த களியை வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஒரு நாளைக்கு இதை சாப்பிடுங்க. அது இந்த நாள் அன்னைக்கு ஸ்பெஷலா சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எல்லாம் காலங்காலமா ஒரு விஷயம் வந்து இருக்கிற ஸ்வீட்ஸோட ஜிங்க் ஆகுது அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் நான் இந்த ஸ்டோரி சொல்லியிருக்கேன். நம்ம சிவபெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுவாராமா. அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த களியை அவருக்கு வந்து நெய்வேத்தியமா பண்ணி நம்மளும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையிலையும் சந்தோஷம் ஆனந்த தாண்டவம் ஆடும் அப்படிங்கறத ஐதீகம்னு சொல்றாங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க. சிவபெருமானோட அருளையும் பெறுங்க. நம்ம ஆருத்ரா தரிசனம் பார்த்துட்டு இந்த களியை சாப்பிடலாம். அடுத்து இன்னொரு ஸ்வீட்டோட இல்ல சூப்பரான ரெசிபியோட உங்களை அடுத்து நான் மீட் பண்றேன். பை.